உங்களுக்கு திடீர்னு உங்களுடைய வாட்ஸ்அப்லயோ இல்லைன்னா ஏதோ ஒரு சோஷியல் மீடியால ஹலோன்னு ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகுது. யாருன்னு போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெருங்கிய நண்பர் ரொம்ப நாளா கான்டாக்ட் பண்ணாம இருக்கவர் உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க. அல்லது உங்க உறவினரோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்தவர்கள் ரொம்ப நாளா உங்க கான்டாக்டே பண்ணாம இருந்தாங்க. சடன் ஆல் ஆஃப் அ சடன் வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எப்படி இருக்காங்க, ஃபேமிலி எப்படி இருக்கு, பசங்க எப்படி இருக்காங்க, பிசினஸ் எப்படி இருக்கு, வேலை எப்படி இருக்குன்னு சொல்லி மெசேஜ் பண்றாங்க. நீங்களும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மெசேஜ் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணுவீங்க. ஸ்லோலி தேல் ஸ்டார்ட் டு ப்ரொபகாண்டா தேர் ஓன் திங்ஸ். அதாவது வந்து ஒரு பிஸ்னஸ் பிளான் என்கிட்ட இருக்கு, நீங்க தான் அதுக்கு பர்ஃபெக்டா சூட் ஆவீங்க, பண்றீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே வேலையில இருக்கங்க போது அடுத்து அவங்கள்ட்ட என்ன பதில் வரும்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பார்ட் டைம்ல பண்ணா போதும் அப்படின்னு சில ஆசை வார்த்தைகள் காட்டுவாங்க. என்ன மாதிரி ஆசை வார்த்தைகள்னா 6 to 7 ஃபிகர் இன்கம், அதாவது லட்சத்துல இருந்து 10 லட்சம் ரூபாய் இன்கம் வரும். பி யர் ஓன் பாஸ், நீங்க தான் உங்களுக்கு முதலாளி, வேற யாரும் முதலாளி கிடையாது, நீங்க வந்து நீங்களே உங்களுக்கு முதலாளியா இருக்கலாம். இது மாதிரி சில ஆசை வார்த்தைகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, என்ன இந்த பிசினஸ் பத்தி எனக்கு என்னன்னு தெரியல, என்ன மாதிரி பிசினஸ் நீங்க அடுத்த கியூரியாசிட்டியில அவங்கள்ட்ட கேட்கும் போதும் சில ப்ரோச்சர்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க, சில பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க, சில டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. பாருங்க எனக்கு இவ்வளவு செக் வந்திருக்கு, பாருங்க இவ்வளவு அமௌண்ட் நான் எடுத்திருக்கேன், பாருங்க இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்காங்க, சில வீடியோஸ், சில கண்டென்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு அனுப்ப ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரில் நம்ம மீட் பண்ணலாம், ஒரு கெட் டுகெதர் மாதிரியும் இருக்கும், ஃபேமிலியை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நேரில் வந்து they will try to convince you with all possible things. எல்லா விஷயங்களும் எதோ சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க யோசிச்சுட்டு முடிவு சொல்லுங்கன்னு போயிடுவாங்க. இப்பதான் என்ன ஆரம்பிக்குதுன்னா, உங்களுக்கு வந்து முதல்ல வந்து சில சமீட்சைகள் தோன்ற ஆரம்பிக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற வேலையே எனக்கு பெருசா நிரந்தரமான வேலையா இல்லை, ரெண்டாவது வந்து அதிகமான இன்கமும் இல்லை, இவர் சொல்றது வந்து சும்மா 1 மணி நேரம் 2 மணி நேரம் டெய்லி பார்த்தாலே போதுமே, இவ்வளவு இன்கம் வரும்னு சொல்றாரு, இவ்வளவு சொல்றது இவர் நமக்கு ரொம்ப தெரிந்தவர், நமக்கு நிறைய நண்பர், அதனால இவர் சொல்றது தப்பு இருக்காதுன்னு சொல்லி என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வலைக்குள்ள விழுவீங்க. அப்பதான் அவங்களோட சரிவு ஆரம்பமாகும். இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் பேசிக்கிட்டு இருக்க அந்த பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா MLM, அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங். ஆக்சுவலி இது வந்து எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியை பத்தியும் பேச போறது இல்ல. நிறைய இருக்கு, MLMல நிறைய கிரிப்டோஸ் இருக்கு, அதே மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஆம்வேர் மாதிரியான ப்ராடக்ட்ஸ், டப்பர் வேர் மாதிரியான ப்ராடக்ட்ஸ், இது எதை பத்தியுமே நான் பேச போறது இல்லை. ஆக்சுவலி அந்த MLM எப்படி ஒர்க் ஆகுது, அந்த MLMல வந்து எப்படியெல்லாம் ஏமாறுறாங்க, MLMல வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த வலைக்குள்ள உழ வைக்கிறாங்க, இந்த MLMனால இருக்கக்கூடிய சாதகங்கள் என்ன, சாதகங்கள் காட்டிலும் பாதகங்கள் என்னெல்லாம் இருக்குன்றத பத்தி தான் இந்த பர்டிகுலர் வீடியோல பேச போறேன். ஏன்னா வந்து ரொம்ப நாளா வந்து MLMல இருக்கக்கூடிய கிரிப்டோவை பத்தி நீங்க தயவு செய்து பேசுங்க சார், அதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுங்க, அப்பதான் வந்து இதுல ஏமாறுறவங்க கம்மியாவாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த MLMல இருக்கக்கூடிய இன் அண்ட் அவுட், அதாவது என்னெல்லாம் உள்ள இருக்குன்றத பத்தி தெளிவாக இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த MLMக்குள்ள யாரெல்லாம் வந்து சிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக பெண்கள் தான் ரொம்ப அதிகம். ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லா இருக்க MLM கம்பெனிஸ்ல 60% 65% வந்து பெண்கள் தான் இதுல அதிகமா பண்றாங்கன்னு சொல்லுது. ரெண்டாவது வந்து நிரந்தர வேலை இல்லாதவங்க வந்து சிக்கிடுறாங்க. மூன்றாவது அதிக வருமானம் இல்லாதவங்க வந்து சிக்கிடுறாங்க. அஞ்சாவது ஏதாவது வீட்டுக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவுகள்ல இருக்கிறவங்க, சரி வேற ஏதாவது வெளியில ஏதாவது நம்ம பீஸ் ஆஃப் மைண்டுக்காக வேற ஏதாவது பண்ணணுன்றதுக்காக வந்து மாட்டுறாங்க. உங்களுக்கு அந்த MLM அறிமுகப்படுத்தின அந்த ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ யாரோ தெரிந்தவர்களையோ நேரடியா சந்தித்த பிறகு நீங்க என்ன பண்றீங்கன்னா, யூ டிசைடட் டு ஜாயின் தட் பர்டிகுலர் கம்பெனி ஆர் ஜாயின் தட் பர்டிகுலர் ஸ்கீம். அதுல வந்து ஜாயின் பண்றதா முடிவெடுத்துறீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவங்க என்ன பண்ண சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, யூ காட் டு இன்வெஸ்ட் சர்டன் அமௌண்ட், நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, அது 10,000 20,000 50,000 1 லட்சமோ 2 லட்சமோ 5 லட்சமோ என்ன அமௌண்ட் சொல்றாங்க, அந்த அமௌண்ட் என்ன பண்ணிடுறீங்க, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. இன்வெஸ்ட் பண்ணி முடிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு விஷயமா ஆரம்பிப்பாங்க. எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, இதெல்லாம் வந்து ஃபேஸ் 2, அதாவது ஆஃப்டர் யூ டிசைட் டு ஜாயின் தட் பர்டிகுலர் கம்பெனி ஆர் ஜாயின் தட் பர்டிகுலர் MLM, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயம். ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ப்ராடக்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்னு சொன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, நீங்க உபயோகப்படுத்தி உங்களுக்கு பரிச்சயமான ஒரு பொருள்ல வந்து விற்கிறது ரொம்ப ஈஸின்றதுக்காக உங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க அதை வந்து உபயோகப்படுத்தினாதான் வந்து உங்களால என்ன பண்ண முடியும்னா, உங்களுடைய சாட்சியத்தை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியாக இதை வெளி உலகத்துல வெளியாட்கள்கிட்ட விற்க முடியும், உங்க நெருங்கிய நண்பர்கிட்டயோ நெருங்கிய உறவினர்கிட்டயோ இல்ல வெளியாட்கள்கிட்டயோ விற்க முடியும்னு சொல்லிட்டு என்னன்னு ஆரம்பிப்பாங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்னு ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை பொறுத்த அளவுக்கு. அடுத்து நீங்க சேர்ந்த அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனில இருக்கக்கூடிய டயர்ஸ், அதாவது வந்து மேல இருக்கக்கூடிய ஒருத்தர், அவருக்கு கீழே 2 பேர் 3 பேர் 5 பேர், அவங்களுக்கு கீழே அந்த டயர்ஸை பத்தி விளக்குவாங்க. பிளஸ் வந்து யாருக்கு என்ன கமிஷன், உங்களுக்கு என்ன கமிஷன் கிடைக்கும், உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு என்ன கமிஷன் கிடைக்கும், இவங்க சம்பாரிச்சா உங்களுக்கு எவ்வளவு அவங்ககிட்ட இந்த கமிஷன் வரும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களை அடுத்து விளக்க ஆரம்பிப்பாங்க. இதுலயே நீங்க என்ன ஆவீங்கன்னு பார்த்தா,
நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறது 50,000 தான், அதுக்கப்புறம் ஆளை பிடிச்சி விட்டா போதும், ஆளை பிடிச்சி விட்டோம்னா அவங்க சம்பாதிக்கிற காசு வந்து நமக்கும் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாயை அல்லது ஒரு பிரம்மையை ஃபர்ஸ்ட் உருவாக்கிடும். மூன்றாவது, உங்களை சேர்த்து விட்ட அந்த நண்பரோ ரிலேட்டிவோ அவங்க இப்ப என்னவா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பாஸா இருப்பாங்க, உங்களுடைய மேனேஜரா இருப்பாங்க. இன்னும் குறிப்பா சொல்றதாண்டா உங்களுடைய அப் லைன்னு சொல்லுவாங்க, அப் லைன்னு சொல்லுவாங்க. அவருக்கு கீழே வந்தீங்கன்னா நீங்க எல்லாம் டவுன் லைனா இருப்பீங்க. சோ இது புரியாமல என்ன நிறைய பேர் தெரிஞ்சிட்டு இருக்காங்கன்னா பி யோர் ஓன் பாஸ்ன்னு சொல்லிட்டு. நீங்க பாஸ் கிடையாது, யூ ஆர் அண்டர் அ இண்டிவிஜுவல் கான்ட்ராக்ட். ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர் மாதிரி ஒரு மேனேஜருக்கு கீழே ஒர்க் பண்ண போறீங்க. அது தெரியாம என்ன பண்றாங்கன்னா பி யோர் ஓன் பாஸ்ன்னு அவங்க வந்து ஒரு மாயையை உருவாக்குவாங்க. ஆனா வி ஆர் நாட் பாஸ். நம்ம வந்து யாரோ ஒரு அப்ளைனுக்கு கீழே ஒர்க் பண்ண போற ஒரு மனிதரா தான் நீங்க இருப்பீங்களே ஒழிய நீங்க முதலாளியா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்னெல்லாம் பண்ண சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்டை கிரியேட் பண்ண சொல்லுவாங்க சோஷியல் மீடியால. சோஷியல் மீடியா அந்த சென்ஸ் வந்து சின்ன சின்ன பேம்ப்ளெட்ஸ், சின்ன சின்னதா ஏதாவது கேன்வால போயிட்டு சின்னதா டிசைன் பண்ணுங்க, உங்க பேரை போட்டு ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டு இதை வந்து ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய தெரிந்த குரூப்ஸ்ல எல்லாம் போஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப்ல குரூப் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க, யார் யாரெல்லாம் தெரியுமோ அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டே இருங்க, அதை அனுப்பிக்கிட்டே இருங்க. ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, வாட்ஸ்அப்ல, டிஸ்கார்ட்ல, என்னென்னலாம் சோஷியல் மீடியா இருக்கும், இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா கண்டினியூஸ்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க. இது வந்து 4வதாக செய்யக்கூடிய சில விஷயம். இது வந்து உங்களை கம்பல்சரி பண்ண வைப்பாங்க. அடுத்ததாக சில செமினார்ஸ், வெபினார்ஸ் இதெல்லாம் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதுல போனீங்கன்னா நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் இருக்கும். இதுக்கு பேசுறதுக்குன்னு சில பேர் நல்லா தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பேசுறது மட்டும்தான் தொழில், வேற எதுவுமே இருக்காது. இனிக்கே பேசுவாங்க, ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா பேசுவாங்க. அவங்க பேச்சுலேயே நிறைய மயங்கி என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது பாம்பாட்டி மகுடிக்கு எப்படி பாம்பு அப்படியே ஆடுதோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஆட வைக்கிற அளவுக்கு ரொம்ப இனிக்கே பேசுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஜென்ரலா நடக்கக்கூடிய விஷயம். அந்த செமினார்ஸ்ல அட்டன் பண்ணாலும் சரி, அதே மாதிரி வெபினார் அட்டன் பண்ணாலும் சரி, இது மாதிரி தான் இருக்கும். என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா எப்படியெல்லாம் அவங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க, யூ காட் டு ஒர்க் வெரி ஹார்ட். அதாவது வந்து 2 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ண போறீங்க, 3 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண, அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பீப்புள்ஸ்ல இருந்து வெளியில போங்கன்னு சொல்லுவாங்க. நெகட்டிவா யாராவது பேசினாங்கன்னா அவங்களோட டச்சை கட் பண்ணிக்கோங்க, அவங்க கூட போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லது ஒரு அக்வைண்டன்ஸா இருக்கலாம், கலீகா இருக்கலாம். நெகட்டிவா அந்த ப்ராடக்ட்டை பத்தியோ உங்களுடைய அந்த பர்டிகுலர் பிசினஸை பத்தி யாரும் பேசினாங்க அவங்க கூட சேராதீங்கன்னு சொல்லுவாங்க. மூன்றாவதாக பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மேல எந்திரிச்சுவாங்க. ஏன்னா உங்களை கீழே இழுக்கத்தான் நிறைய பேர் இருப்பாங்க, மேல உயர்த்தியோட யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்க தான் அவங்களை உயர்த்தியோட வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமான வளர்ச்சி நீங்க அடையலாம். அதாவது வந்து 25 வயசுல, 28 வயசுல, 30 வயசுல நீங்க கோடீஸ்வரர் ஆக போறீங்க, 500 கோடி சம்பாதிக்க போறீங்க, 100 கோடி சம்பாதிக்க போறீங்க, 50 கோடி சம்பாதிக்க போறீங்கன்னு சொல்லி இவ்வளவு விஷயங்கள் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த செமினார்ல அல்லது வெபினார்ல கண்டிப்பாக இருக்கும். இதுல மயங்குறவங்க ரொம்ப ரொம்ப அதிகமான ஆட்கள். இதுக்கு அடுத்தது இப்பதான் ரியல் கேம் ஸ்டார்ட்ஸ். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சவொடனே இப்ப என்ன ஆயிருங்கன்னா நீங்க வந்து உள்ள வந்துட்டீங்க, நீங்க வந்து ஒருத்தருக்கு கீழே இருக்கீங்க. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு கீழே ஆட்களை எடுக்கணும். அதுக்கு பேர் ரெக்ரூட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து வேலைக்கு அமர்த்துவது. எப்படி ரெக்ரூட் பண்ண சொல்லுவாங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆட்களை ரெக்ரூட் பண்ணுங்க, அப்பதான் அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் உங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா எப்படி நீங்க செமினார் அட்டன் பண்ணீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு கீழே ஆட்களை நீங்க தேடி 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 கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நீங்க செமினார் கொடுக்குற நிலைமைக்கு உருவாவீங்க, செமினார் கொடுக்குற நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. நீங்க யூ வில் கண்டக்ட் யுவர் ஓன் செமினார், யூ வில் கண்டக்ட் யுவர் ஓன் வெபினார்ஸ். இது எல்லாமே என்ன நடக்கும்னா 1 மாதம் 2 மாத இடைவெளியில பொறுமையாக நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா நிறைய பேர்கள் எழுத சொல்லுவாங்க. பேர் இந்த சென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிந்த பேர்கள், என்னென்ன பேர்லாம் இருக்கும் உங்க மொபைல் கான்டாக்ட்ல, ஃபாலோயர்ஸ்ல, ஐ மீன் ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற எல்லாத்தோட பேர் எழுத சொல்லுவாங்க. அதில் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் வரும், ஃபேமிலி லிஸ்ட் வரும், அக்வைண்டன்சஸ், கலீக்ஸ், கூட வேலை பார்க்குறவங்க, எனி ஒன் அண்ட் எவ்ரி ஒன், இவங்க எல்லாத்தையும் எழுதி ஒரு நாளைக்கு 10 பேரையாவது அப்ரோச் பண்ணீங்க. 10 பேர் திட்டினாலும் பரவாயில்ல, ஏதாவது அவங்க எடுத்தறிஞ்சு பேசினாலும் நீங்க அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருங்க. 10 பேர்ல ஒரு நாளைக்கு ஒருத்தராவது என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, உங்க வலையில விழுந்துகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி இப்படித்தான் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் ப்ராபகண்டா த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை ப்ராபகண்டா பண்ண சொல்லி உங்களையும் அவங்க வலியுறுத்துவாங்க. எம்எல்எம்ன்றதே பாத்தீங்கன்னா ஒரு பிரமிட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஏன் பிரமிட் ஸ்கீம்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப எடுத்த உடனே ஒருத்தர் இருக்காரு சரிங்களா, இவர் என்ன பண்றாருன்னா ஒரு 3 பேரையோ அல்லது ஒரு 5 பேரையோ என்ன பண்றாரு, ரெக்ரூட் பண்றாரு. இவர் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, ரெக்ரூட் பண்றாரு. இப்போ இவர் வந்து ஒரு $500 இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இவங்க எல்லாம் $500 இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா இவங்க இன்வெஸ்ட் பண்றது $500ல 10%, 20%, 30% இவருக்கு கமிஷனா வந்துடும். சோ இவங்க டவுன் லைன், இதுதான் அப் லைன். இதுக்கு கீழே இருக்கிறதா என்னது, டவுன் லைன்.
அகைன் இவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு 5 பேரு, இவங்க ஒரு 5 பேரு, இவங்க ஒரு 5 பேரு, இவங்க ஒரு 5 பேரு, இவங்க ஒரு 5 பேர் என்ன பண்ணலாம், இப்படியே ரெக்ரூட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்படியே ரெக்ரூட் ஆகிக்கிட்டே போகும். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த டவுன்லைன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், ஃபிஃப்த் லெவல் இப்படியே போயிட்டு இருக்குல்ல, 13வது லெவல் தாண்டிச்சுன்னா உலகத்துல இருக்க மொத்த மக்கள் தொகையும் தாண்டிடுது. யாருக்குமே தெரியாது, யாரும் சொல்லவும் மாட்டாங்க. இந்த 13வது லெவல் போச்சுன்னா அந்த 13வது லெவலே வராது. 13வது லெவல் வந்துச்சுன்னா உலகத்தோட மக்கள் தொகையே தாண்டி போயிடும். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க அதிகமா போக 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 உங்களுக்கு இன்கம் இங்க ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான இது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உள்ள வந்தாங்கல்ல ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல, அந்த அப்ளைன்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் மேனேஜர்ஸ் அல்லது அப்ளைன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்க மட்டும்தான் நிறைய சம்பாரிச்சிட்டு இருப்பாங்களே ஒழிய, இப்ப நீங்க புதுசா ஜாயின் பண்ற யாருமே என்ன பண்ண முடியாது, போட்ட காசு கூட கிடைக்காது. ஆனா என்ன பண்ணுவோம், நம்ம அதிகமா ஆட்களை எடுத்தோம்னா அப்ப நமக்கு பணம் கிடைக்கும் போல இருக்குன்னு அதிகமான ஆட்கள் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, ரெக்ரூட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதனால இருக்கக்கூடிய சில பாதகங்கள் என்னன்றதை முதல்ல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எதை இழக்க வேண்டி வரும்னு பாத்தீங்கன்னா, உங்க ஃபேமிலியை நிறைய இழக்க வேண்டி வரும். ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் டைமை நிறைய இழக்க வேண்டி வரும். இது. ரெண்டாவது, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்க மொத்தமா எதுக்குள்ளதான் இருப்பீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாவே இப்ப யாரா மாறி இருப்பாங்கன்னா, அந்த பர்டிகுலர் கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடிய டவுன்லைன்ஸ், அப்ளைன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், மேனேஜர்ஸ் அவங்க மட்டும்தான் அவங்க கான்டாக்ட்ல இருப்பாங்களே ஒழிய, மற்ற எல்லா கான்டாக்டிங் என்ன பண்ணிருப்பீங்க, பொறுமையாக ஒதுக்கி தள்ளியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் திங், யூ லூஸ் யோர் ஃபேமிலி, யூ லூஸ் டைம், அதாவது ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற டைமை இழந்திருப்பீங்க. மூன்றாவதாக உங்க ஃப்ரெண்ட்ஷிப், நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும், இழக்க வேண்டியிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க அடிக்கடி கால் பண்றதுனால உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்க க்ளோஸ்ட் ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. தூரத்துல நீங்க வண்டியில வராத பார்த்தா ஐயோ வராண்டான்னு சொல்லிட்டு வேற பக்கத்து திரும்பி போயிடுவாங்க. போன் வந்தா மேக்ஸிமம் போன்ஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க. எம்எல்எம்ன்றது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இன்னைக்கு நேத்து முந்தா நேத்து வந்தது கிடையாது. 1880களிலேயே வந்திருக்கு. அப்பையிலேருந்தே இருக்கு. அப்பையிலேருந்தே இதே மாதிரி தான் ஆப்ரேட் ஆகுது. என்ன மட்டும் மாறி இருக்குன்னா, ப்ராடக்ட்ஸ் மட்டும் மாறி இருக்க ஒழிய ஆப்ரேஷன் ஒண்ணுதான். எல்லாம் எப்பவுமே என்னதான் பாத்தீங்கன்னா, அப்பையிலேருந்து இப்ப வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு சில கோல்ஸ் வச்சிருக்காங்க. என்னென்ன கோல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, தீஸ் ஆர் தர் கோல்ஸ். செல்லிங் ஆஃப் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கனவுகளை நினைவாக்குறது, உங்க கனவுகளை விற்பனை செய்வது, உங்க கனவுகள்ல எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி வாழலான்ற மாதிரி இது சொல்லுவாங்க. ரெண்டாவது, பினான்சியல் ஃப்ரீடம்ன்றத அழுத்தி 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 சொல்லுவாங்க. ஏன்னா 30 வயசு வரைக்கும் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் நீங்க லைஃப் லாங்கா நீங்க என்ஜாய் பண்ணலாம், கோடிகளில் சம்பாரிச்சுன்னு சொல்லி, அதனால ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. மூன்றாவதாக பாசிவ் இன்கம், அதாவது நீங்க ஏற்கனவே ஒரு வேலையில இருக்கீங்க, அல்லது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இது பாட்டுக்கு தன்னால வந்துகிட்டு இருக்கும், அதனால இதை செய்யறதுனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நான்காவதாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்க. வீட்டுல இருந்தே வேலை பார்க்கலாம், நீங்க வெளியில எல்லாம் போக வேண்டியது இல்லை, சும்மா அப்பப்போ செமினார்ஸ் அட்டன் பண்ணா மட்டும் போதும், செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணா மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. அஞ்சாவதாக, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான, பி யுவர் ஓன் பாஸ். அடுத்து முக்கியமா நிறைய பொய் பேச வேண்டிய வரும். இது பாதகம்னு சொல்றது. எப்படி பொய் பேச வேண்டிய வரும்னு பாத்தீங்கன்னா, நீங்க பொய்யாக உங்களுடைய இன்கம் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன், இவ்வளவு கோடிகள் சம்பாரிச்சிருக்கேன், இவ்வளவு லட்சம் சம்பாரிச்சிருக்கேன், மாதமான 50,000 வருது, மாதமான 1,00,000 வருது, மாதமான 20,000 வருது, டெய்லி 2,000 ரூபாய் கிடைக்குது, டெய்லி 5,000 ரூபாய் கிடைக்குதுன்னு பொய்யாக நீங்க பிரச்சாரம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. ஏன்னா அப்பதான் உங்களை நம்பி நிறைய பேர் வருவாங்கன்னு உங்களை அதை செய்ய சொல்லியிருப்பாங்க. அப்பளுக்கே அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு மேல இருக்கவங்களும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆக்சுவலா அதை சம்பாதிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த ஹைராக்கியில, அந்த லெவல் 1ல இருக்கக்கூடிய அந்த மக்கள் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்களே ஒழிய, புதுசா சேர்ற யாருமே சம்பாதிக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு போன் பண்ணி பேசிய எப்படியுமே ஒரு 100ல இருந்து 50 பேர்ல இருந்து 100 பேர் வரைக்கும் எவ்வளவு இழந்திருக்கேன் இந்த கிரிப்டோல, அதுவும் எம்எல்எம் பேஸ்டு கிரிப்டோல எவ்வளவு லட்சங்கள் இழந்திருக்குன்னு அவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, ஏங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்க, இவ்வளவு தெரிஞ்சிருக்கு, இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனியில வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு அது ஒரு பான்சி ஸ்கீம் அல்லது உங்களுக்கு அது ஒரு பிரமிட் ஸ்கீம், உங்களுக்கு அது ஏமாற்று வேலைன்னு தெரியலையான்னு சொன்னா, ரொம்ப இனிக்க பேசினாங்க சார், ரொம்ப தெரிஞ்சவங்க தான் என்ன அப்ரோச் பண்ணாங்க, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன அப்ரோச் பண்ணாரு, என்னுடைய ரிலேட்டிவ் என்ன அப்ரோச் பண்ணாரு, அப்படித்தான் நான் அதுக்குள்ள போய் மாட்டினேன். அதுக்கப்புறம் மாட்டிட்டு இப்ப என்னால வெளியில வர முடியல, நான் போட்ட காசு இப்ப எதுவுமே கிடையாது, எனக்கு எந்த இன்கமும் கிடையாது, எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா டோட்டலாவே லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதுதான் எம்எல்எம்ல குறிப்பாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்கேம். அவங்க சொல்லுவாங்க, அதாவது ஏர்லியா வந்தவங்க அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு அதாவது மேனேஜர்னு இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்னு பேர் வச்சுப்பாங்க,
இல்லைன்னா வந்து அப்ளைன்னு பேர் வச்சுப்பாங்க, இல்லைன்னா வந்து ஹெட்னு பேர் வச்சுப்பாங்க. அது என்ன வேணா பேர் இருக்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே வந்து 6 ஃபிகர் 7 ஃபிகர் சேலரி 7 ஃபிகர் இன்கம்னு சொல்லுவாங்க. பி யோர் ஓன் பாஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே யாருக்கு மட்டும்தான் பொருந்தும்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்தது ரொம்ப ஏர்லியா, ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க. இந்த கம்பெனி ஸ்டார்டிங் இருக்கும்போது வந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு கீழே நிறைய வேலை பார்த்து ரெக்ரூட் பண்ண வச்சுட்டு அவங்க என்ன பண்ண உட்கார்ந்த இடத்துல நிறைய சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. பிளஸ் இன்னொன்று, இந்த செமினார்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. அதுல வர அந்த டாப் ஹெட்ஸ் ஃபுல்லாவே ஏதாவது ஒரு ஃபாரின் கார்ல வருவாங்க. ஆடியா இருக்கலாம், பிஎம்டபிள்யூவா இருக்கலாம், பென்ஸா இருக்கலாம். எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ல 5 லட்சம் 6 லட்சத்துக்கு வாங்கிட்டு ஷோ காட்டுறதுக்காக, பாருங்க நான் ஆடி வச்சிருக்கேன், பாருங்க நான் பென்ஸ் வச்சிருக்கேன், பாருங்க நான் பிஎம்டபிள்யூ வச்சிருக்கேன், இப்படித்தான் வருவாங்க. குறிப்பாக அந்த கிரிப்டோ எம்எல்எம் ஃபுல்லாவே, யூஸ்வலாவே எம்எல்எம்ல அப்படிதான் இருப்பாங்க. கிரிப்டோ எம்எல்எம்ல கொஞ்சம் தூக்கலாவே இது இருக்கு. இப்படித்தான் அவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா ஆப்ரேட் பண்றாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா கசக்கி புழியிறாங்க. இந்த சென்ஸ் வந்து தே அர்ஜ் தி டவுன் லைன். அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இந்த செமினார் ஒன்று கண்டக்ட் பண்ணுங்க, இந்த இடத்துல கண்டக்ட் பண்ண வைங்க, நான் வந்து பேசுறேன், ஒரு பேச்சு அதுக்குன்னு பேசக்கூடிய ஒரு நபரை நான் கூட்டிட்டு வரேன், 100 பேரை உட்கார வைங்க, 50 பேர் ஒரு செமினாருக்கு அரேஞ்ச் பண்ணுங்க, ஃபுட்டு ஃப்ரீயா கொடுங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. பிளஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்து என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா ஃபாரின் டூர் கூட்டிட்டு போறோம், கோவா டூர் கூட்டிட்டு போறோம், இங்க கூட்டிட்டு போறோம், அங்க கூட்டிட்டு போறோம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஆசை காட்டி நிறைய மக்களை உள்ள கொண்டுட்டு வர வைப்பாங்க. இப்படித்தான் போய் எம்எல்எம் முக்கால்வாசி பேர் 99 பேர் ஏமாறுறாங்க. இதுல சம்பாதிக்கிறது 1% ஆளு தான். ஏமாந்து பணத்தை விடுறது 99.8% ஆள்கள். 0.2% தான் என்ன பண்றாங்கன்னா 0.2% மட்டும்தான் வந்து அதுல சம்பாதிக்கிறாங்களே ஒழிய 99.8% அதுல இழந்துட்டு தான் போறாங்க. ஸோ பி வெரி 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 கேர்ஃபுல். இப்ப நம்ம பார்த்த இந்த எம்எல்எம் பேஸ்டு கிரிப்டோ அல்லது எம்எல்எம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ், அது வந்து ஆம்பியா இருக்கலாம், டப்பர் வேரா இருக்கலாம், அல்லது காஸ்மெட்டிக் பேஸ்டு ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். பட் இட் இஸ் ஹேப்பனிங் ஆல் அக்ராஸ் தி குளோப். உலகம் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக கிரிப்டோ பேஸ்டு எம்எல்எம்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகமாக இந்தியாவில தான் நடந்துட்டு இருக்கு. அது குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கொங்கு மண்டலத்துல, குறிப்பா ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், இந்த 3 மாவட்டங்கள்ல வந்து ரொம்ப அதிகமான முறையில இந்த பர்டிகுலர் கிரிப்டோ பேஸ்டு எம்எல்எம்ஸ் வந்து ரொம்ப நடந்துட்டு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. someone approaches you with that intent, ப்ளீஸ் வந்து அவங்க என்ன பண்ணுங்கன்னா தவிர்த்துடுங்க. அப்பதான் உங்க லைஃபும் ஸ்மூத்தா இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நல்ல ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு, நல்ல ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு, அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது மாதிரி போயிட்டு ஸ்கேம்ஸ்ல மாட்டிக்கிட்டு மன உளைச்சலை காலாகி ஃபேமிலியை இழந்து, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற டைமை இழந்து, நண்பர்களை இழந்து, பணத்தை இழந்து, மன அமைதியை இழந்து போகாதீங்க. அதுக்கு தான் சொல்றேன், பி வெரி கேர்ஃபுல். இன்னொரு எபிசோட் ஒரு சூப்பர் காயின் டோக்கன் அல்லது கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். until then bye from